அண்மைச் செய்தி. அமெரிக்கா ஈரான் போரை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயின் வான்வெளியானது மூடப்பட்டிருக்கிறது. வான்வெளி மூடப்பட்டதால் துபாய் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து போர் தொடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போதைய தகவல்கள் என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருந்தார்? அவருடைய நோக்கம் என்னவாக கூறப்பட்டிருக்கிறது? விவரிங்க. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் முழுமையாக போர் மேகம் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தங்களது வான்வெளிகளை மூடியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த போரில் உக்கிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் பல மணி நேரத்திற்கு முன்பாகவே வான்வெளிகளை மூடினார்கள். ஆனால் அதனை அடுத்தடுத்ததாக நாடுகளும் தங்களது வான்வெளியை மூடி வருகிறார்கள். பஹ்ரைன், தோஹா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், கத்தார், அபுதாபி, குவைத் உள்ளிட்ட நாடுகளும் தற்பொழுது தங்களது வான்வெளிகளை முழுமையாக மூடிவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விமான நிலையம் துபாய் விமான நிலையம்தான். ஏனென்றால் உலகிலேயே பரபரப்பான ஒரு விமான நிலையமாகவும், உலகின் எந்த பிராந்தியத்தின் வழியாக வந்தாலும் அந்த ஒரு ஹால்ட் என்று சொல்லப்படக்கூடிய பெட்ரோல் நிரப்புவதற்கோ அல்லது ஓய்விற்காகவோ பல்வேறு காரணங்களுக்காக துபாய் விமான நிலையம் என்பது பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த துபாய் விமான நிலையம் என்பது தற்பொழுது மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அசம்பாவித சம்பவங்களை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துபாய் விமான நிலையம் மூடப்படுகிறது என்றால் உலகின் சரக்கு போக்குவரத்து மற்றும் பயணிகள் போக்குவரத்து பெரிய அளவில் ஸ்தம்பிக்க போகிறது என்பதான பொருளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் சரி, அதே போல ஈரான் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுத விஷயங்களும் சரி முழுமையாக அழித்தொழிக்கப்படும் வரை எங்களது இந்த தாக்குதல் என்பது தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய இந்த பதிலடி என்பது மிக தீவிரமாக வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கும். முழுமையாக ஈரான் மக்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை பெற்று தருவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஈரானுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்காவுடைய படைகள் என்பது பஹ்ரைன் ஆகட்டும், தோஹாவாகட்டும் இல்ல மற்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் நிலைநிறுத்தி